இன்றைக்கி ஹலோ ஃபுட்டீஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கனை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு அளவு காட்டிக்கிட்டு இருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 1/2 எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு விடுங்க, கொட்டை இல்லாமல். தேவையான அளவு ஃபுட் கலர், கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி நல்ல பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. இப்போது இதை 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இப்போது மேரினேட் ஆனதுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒன்றா ட்ராப் பண்ணி விடுங்க. இது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வேகணும். அடிக்கடி வந்துட்டு திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.